Hi, all. Welcome back to our session. So, in the video, என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டாப் 10 important golden rules on sentence improvement and அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் சரிங்களா. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். எரர் ஸ்பாட்டிங் அப்படியே அந்த ரூல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில டைம் வந்து நிறையவே மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். மோர் தென் எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்டிங்கை விட இந்த கான்செப்ட்ல கொஞ்சம் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, மிஸ்டேக் பண்ணுவாங்க. பட் இது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் சரிங்களா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு அட்டன் எரர் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டாபிக் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு 10 ரூல்ஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் யூ ஷுட் ஆல்வேஸ் செக் ஃபார் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஓகேவா. வெர்ப் மஸ்ட் அக்ரி வித் சப்ஜெக்ட். எப்பயுமே என்னதான் இருக்கணும் அப்படின்னா வெர்ப் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு தான் இருக்கணும். பிகாஸ் 90% ஆஃப் த டைம் வந்து நமக்கு இதுல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. சிங்குலர் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா என்ன வேணும், எனக்கு சிங்குலர் வெர்ப் வேணும். அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா ப்ளூரல் வெர்ப் வந்து எனக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷீன்றப்ப இட்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர், எவ்ரிடே இஸ் டே டு டே ஆக்டிவிட்டி. ஸோ இங்க என்ன வந்திருக்கணும், கோஸ். ஓகேவா, என்ன வந்திருக்கணும், கோஸ். Each of the students have submitted the assignment. Each, every, everything எப்பயுமே என்னதான் யூஸ் பண்ணணும், இட்ஸ் ஆல்வேஸ் சிங்குலர் verb. ஓகேவா, ஹேஸ் தான் வந்திருக்கணும், ஹேவ் வரக்கூடாது. அடுத்து ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பாத்தீங்க, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பாத்தீங்களா. செகண்ட் என்ன அப்படின்னா டென்ஸ் பேஸ்ட் ரூல். ஸோ டென்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம், அந்த ஆக்ஷன் எப்ப நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ வெர்ப் என்ன பண்ணிருந்திருக்கணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த காலத்துல பேசியிருக்காங்களோ அதுக்கு அந்த வெர்ப் வந்து ஒத்து போயிருந்திருக்கணும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இட்ஸ் அ கரெக்ட் யூசேஜ் ஆஃப் தி டென்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, எஸ்டர்டே ஐ கோ டு தி மார்க்கெட். எஸ்டர்டேங்கிறப்ப நேத்து, அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், ஐ வெண்ட். ஓகேவா, வெண்ட். அதே மாதிரி இந்த பாஸ்ட் டென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். எப்பெல்லாம் அந்த ரெண்டு ஆக்ஷன் வந்து எனக்கு பாஸ்ட்ல நடந்துச்சோ அதுல எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அதை காமிக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். he had finished the work before the teacher arrived அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் had finished அப்படின்னா டீச்சர் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டான், அவன் அந்த வேலையை முடிச்சுட்டான். அப்படிங்கிறப்போ டீச்சரும் வந்துட்டாங்க, வேலையும் முடிஞ்சிருச்சு. பட் எது எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்தது, வேலை முடிஞ்சதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்தது. அதனாலதான் அங்க நான் என்ன யூஸ் பண்ணிருக்கிறேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் காமனா கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டாபிக்ஸ். என்னன்னா பாருங்க, இஃபோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு would have plus V3 தான் வந்திருக்கணும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த காமனான ஒரு விஷயம். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல கேட்டுட்டே இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இஃபோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு இருக்கக்கூடிய கிளாஸ்ல எனக்கு would have plus V3 தான் எனக்கு வந்திருக்கணும் சரிங்களா. இஃப் he would have studied harder he might pass அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எது அப்படின்னா அவன் நல்லா படிச்சிருந்தா பாஸ் ஆயிருந்திருப்பான். ஸோ என்ன வந்திருக்கணும், இஃப் he had studied harder he would have passed. புரிஞ்சுச்சா. ஸோ படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ணிருக்க முடியும்ன்றப்ப எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கணும், எனக்கு படிக்கிறது. ஸோ படிக்கிற இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி எனக்கு பாஸ்ட் டென்ஸ் போட்டிருக்காங்க சரிங்களா. would have plus V3. இது நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, அந்த 0 கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த கிளாஸஸ் பேஸ் பண்ண அந்த கண்டிஷனல் கிளாஸஸை பேஸ் பண்ணதுதான் நம்ம ஆல்ரெடி இது பார்த்த ஒரு விஷயம் தான் சரிங்களா. அது மாதிரி இன்னொரு காமனானது, இஃப் கிளாஸ்ல வந்துட்டு என்ன யூஸ் பண்ண மாட்டோம், would have யூஸ் பண்ண மாட்டோம். அதை ஃபாலோ பண்ணி வர அடிஷனல் கிளாஸ்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிப்போம், would have plus V3 யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணது. ஆர்டிகல் அண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணா போதும்னா ஜென்ரலான திங்ஸுக்கு யூஸ் பண்ணா போதும். பட் த வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்றப்ப த யூஸ் பண்ணுவாங்க. ஷீ இஸ் பெஸ்ட் சிங்கர் இந்த கிளாஸ், அந்த கிளாஸ்லயே அவ தான் பெஸ்ட் சிங்கர். அப்ப இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, அந்த கிளாஸ்ல அவளை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அப்ப த பெஸ்ட்னு சொல்லி வந்திருக்கணும் சரிங்களா. லைக் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் லைக் பெஸ்ட், டாலஸ்ட், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும், த யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸ்மார்டஸ்ட். அடுத்து மோஸ்ட் காமன் வந்து பார்த்தோம்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க, எரர் ஸ்பாட்டிங்லயும் சரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லயும் சரி நமக்கு கேட்பாங்க. ஸோ ஷி டிஸ்கஸ்ட் அபவுட் த இஷ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கஸ் ஃபாலோ பண்ண எனக்கு என்ன வரக்கூடாது, அபவுட் வரக்கூடாது. புரிஞ்சுதா. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி என்டர்ட் இன்டு தி ரூமா. என்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியில இருந்து உள்ள வருது. அப்ப அதை ஃபாலோ பண்ணி எதுக்கு இன்னொரு இன்டு, புரிஞ்சா. இட்ஸ் ரெண்டன்சி, ரெப்படேஷன் எரர். ஸோ அங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க, பேரலிசம். பேரலிசம் மோஸ்ட் காமன். ஓகேவா.
இந்த இதுல கொடுத்த 10 ரூல்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். பேரலல் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். நத்திங் பட் அண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சேம் கைண்ட் ஆஃப் த வேர்ப் நான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் இங்கே ஐஎன்ஜி வந்துச்சுன்னா இங்கேயும் ஐஎன்ஜி வரணும். இங்க V1 வந்துச்சுன்னா இங்கேயும் அண்டை ஃபாலோ பண்ணி V1 வரணும். அந்த மாதிரி ஓகேவா. ஷீ லைக்ஸ் ரீடிங், ஸ்விம்மிங் அண்ட் டு டான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டுக்கு முன்னாடி ஜெரண்ட்ல வச்சு கொடுத்துருக்காங்க. பட் அண்டுக்கு அப்புறமா 2+V1 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே தான் எரர் இருக்கு. என்ன வந்திருக்கணும்? டான்சிங். சரிங்களா, டான்சிங். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல அண்டுக்கு முன்னாடி பின்னாடி கொடுத்த எல்லா வேர்ட்ஸுமே எப்படி இருக்கணும்? சேம் ஃபார்மேட்ல இருக்கணும். சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மாடிஃபையர் எரர்ஸ். மாடிஃபையர் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன் ஆர் ப்ரனவுன் தான். ஸோ அது எப்படி இருக்கணும்? கரெக்டான ஃபார்மேட்ல ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். வாக்கிங் த்ரூ த பார்க், த ஃபிளவர்ஸ் லுக் பியூட்டிஃபுல். அப்போ பார்க்ல நடந்து கொண்டிருந்த பொழுது எனக்கு என்னாச்சு அப்படின்னா நான் பியூட்டிஃபுல்லான ஃபிளவர்ஸை பார்த்தேன் அப்படிங்கிறப்போ என்ன வந்திருக்கணும்? ஐசா அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த மாடிஃபையர் ஐன்ற ஒரு விஷயமே இல்லை. சரிங்களா. வாக்கிங் த்ரூ தி பார்க், த ஃபிளவர்ஸ் லுக்டு பியூட்டிஃபுல் அப்படின்னா பார்க்ல போய்கிட்டு இருக்கிறப்போ என்னாச்சு? ஃபிளவர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா யார் நடந்து போனா? ஃபிளவர்ஸ் நடந்து போனாங்கன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பான ஒரு மீனிங்ல இருக்கு. ஸோ மாடிஃபையர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டபுள் நெகட்டிவ்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஐ டோன்ட் நோ நத்திங் அபவுட் இட். அப்ப இந்த இடத்துல டோன்ட்ன்ற நாட்ன்ற ஒரு நெகட்டிவ் வேர்டு இருக்கு, நத்திங் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டு இருக்கு. நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? ஐ நோ நத்திங் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா. எனிதிங் அபவுட் இட்னு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நத்திங், நோபடி, நோவேர், நன் இதெல்லாமே இன்னொரு நெகட்டிவான வேர்ட்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. அஸ் லைக், ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி. புரிஞ்சுச்சா. அண்ட் ப்ரனவுன் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா நவுனோட ரெஃபர் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேவா. ஸோ மஸ்ட் இட் ஷுட் பி அக்ரீட் வித் ரெஃபர்டு நவுன். எவ்ரி ஒன் ஷுட் பிரிங் தேர் புக்கா. அப்ப எவ்ரி ஒன் அப்படிங்கிறப்ப எனக்கு இட்ஸ் சிங்குலர் அப்படின்னா ப்ரனவுனும் எப்படிதான் வந்திருக்கணும்? எனக்கு சிங்குலர் தான் வந்திருக்கணும். புரிஞ்சுச்சா. ஸோ லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா வேர்ட் யூசேஜ். ஓகேவா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கிராமர் எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கும். பட் அந்த இடத்துல வேர்ட் யூசேஜ் வந்து எனக்கு தப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஹி கேவ் மீ அ குட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா அட்வைஸ் அப்படிங்கிறது எனக்கு அன்கவுண்டபிள் நவுன். அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணக்கூடாது? ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா. ஸோ வேர்ட் யூசேஜையும் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். இப்போ இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இஃப் ஹி வுட் ஹாவ் லிசன் டு மை அட்வைஸ் ஹி வில் நாட் ஃபெயில். அப்போ இஃப் கிளாஸை ஃபாலோ பண்ணி வுட் போடக்கூடாதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? இஃப் ஹி ஹேட் லிசன் டு மை அட்வைஸ் ஹி வுட் ஹாவ் நாட் ஃபெயில்டு. ஓகேவா. ஸோ நீங்கள் எரர் ஸ்பாட்டிங்கில் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கான்செப்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 10 ரூல்ஸை வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா பார்த்துருக்கணும். நத்திங் பட் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், டென்ஸ், கண்டிஷனல் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆர்டிக்கிள் பேஸ் பண்ணது, ப்ரிப்போசிஷன் பேஸ் பண்ணது, பேரலிசம், ப்ரனவுன் அக்ரிமெண்ட் அண்ட் மாடிஃபயர்ஸ். சரிங்களா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வேர்ட் யூசேஜ். ஸோ இப்போ இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. இஃப் ஹி வுட் ஹேவ் நோன். எஸ், ஆரம்பிச்ச உடனே கொடுத்துட்டாங்க தப்ப. என்னது? இஃப் ஃபாலோ பண்ணி என்ன வரக்கூடாது? வுட் வரக்கூடாது. அப்போ என்ன வந்திருக்கணும்? இஃப் ஹி இங்க என்ன வந்திருக்கலாம்? ஹேட் பிளஸ் V3 போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி வுட் ஹேவ் பிளஸ் V3 போட்டிருக்கலாமா? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. புரிஞ்சுதான். நான் வாசிச்சு கூட பார்க்கல ஸ்டேட்மெண்ட்டை. நெய்தர் தி டீச்சர் நார் தி ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் அவேரா. ஸோ நெய்தர் நார் வந்தாலே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா என்ன பார்க்கணும்? நெய்தர் நார் வர்றப்போ இந்த வெர்புக்கு பக்கத்துல உள்ளதான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல் அப்படிங்கிறப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? வேர். ஓகேவா. வேர். ஆப்ஷன் ஏ. ஹார்ட்லி ஹேட் த மீட்டிங் பிகன் தென் தி பவர் வென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ண என்ன யூஸ் பண்ணணும்? வென் தான் யூஸ் பண்ணணும், தே யூஸ் பண்ணக்கூடாது. நோ சூனரை ஃபாலோ பண்ண என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? தேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த பவர் வென்ட் ஆஃபா கோஸ் ஆஃபா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹேட்னு கொடுத்துட்டு அங்கே ஃபாலோ பண்ணி வரது எனக்கு என்னவா இருக்கணும்? பாஸ்ட் டென்ஸா இருக்கணும். ஸோ த பவர் வென்ட் ஆஃப். சரிங்களா. தி கமிட்டி டிஸ்கஸ்ட் அபவுட். அகைன் டிஸ்கஸே ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது தான். அப்போ அங்கே அபவுட் வரக்கூடாது. ஓகேவா. டிஸ்கஸ்ட் தி நியூ ப்ரப்போசல். ஆப்ஷன் ஏ. அண்ட் திஸ் 5th கொஸ்டின் இஸ் உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா. பயங்கர ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. So in this video we have learned the most important rules that we should follow while attending the sentence improvement concepts, and hope this session is useful, and thank you for watching.